சாயிராம். ஓம் சாயிராம். பிரியமே, மனதில் சஞ்சலம் கொள்ளாதே. எந்த கவலை வந்தாலும் என்னையே முழுவதுமாக நினை. எனது உதவி எந்த வடிவத்திலாவது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி உன் சாயிநாதர் செய்வேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாயல்லவா? என் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்தால் எப்படி என் உதவி உனக்கு கிடைக்காமல் போகும்? நிச்சயமாக கிடைக்கும். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும். நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கான அந்த நல்ல வாய்ப்பு, நீ என்னிடம் கேட்ட வரம் எல்லாமே உனக்கு நான் தருகிறேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாயா என் பிரியமே? உன் சாயப்பா இருக்கிறேன். உன்னை வாழ வைப்பதற்காகவே இருக்கிறேன். உன்னை மகிழ்விப்பதற்காகவே நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் கண்மணியே. அதே போல நீ இருப்பதையும், உன் சாயிநாதரே எல்லாம் என்று நினைத்து கொண்டிருப்பதையும் நானும் மறக்க மாட்டேன். நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். பெரிய உதவியை உன் வீடு தேடி அனுப்பி இருக்கிறேன். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக புது அத்தியாயத்தில் உன் வாழ்க்கை பாதையை பயணிப்பாய். பிரியமே, ஏதாவது ஒரு வழியில் உனக்கும் நான் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்கி இருக்கிறேன். உனக்கான உதவியை யாரோ ஒருவரிடத்தில் உனக்காகவே அனுப்பி இருக்கிறேன். பெற்றுக்கொள். நான் எங்கும் நிறைந்துள்ளேன். அனைத்து உயிரிலும் கலந்து உள்ளேன். உன் சாயிநாதர் உதவி என்று என்னை அழைக்கும் நேரத்தில், என்னை காப்பாற்றுங்கள் சாயிநாதரே என்று உன் குரல் கேட்கும் நேரத்தில், அடுத்த நொடியே உன்னை காப்பாற்ற, உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க நான் நிச்சயமாக வருவேன். வந்து அருள் புரிவேன். உன்னை ஆசிர்வதிப்பேன் என்பது நிச்சயமான உண்மை. உன் சாயப்பா இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே என் கண்மணியே. நீ கூப்பிட்ட அடுத்த நொடியே பளிச்சென்று உன் மூளைக்கு உதிக்கும்படி நான் அங்கு இருப்பேன். நீ அதை உணரும் தருணத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்துவேன். நீ பல நாள் என்னிடம் கேட்ட வரத்தை, நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை, இனிப்பான செய்தியை இன்றே உனக்காக நான் தரப்போகிறேன். நம்பிக்கையாக இரு. எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையில் வாழ்வாய். சர்வ நிச்சயமாக வாழ்வாய். உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன். அது மனித ரூபமாக இருந்தாலும் சரி, பட்சிகளாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி. ஆனால் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும். உதவி கிடைக்கும். நிச்சயமாக உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை. உன் சாயப்பாவின் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி அவர்களை அறிவுறுத்தியதும் இல்லை. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உனக்கு கஷ்டங்களை தருகிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. கஷ்டம் வந்துவிட்டால் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று அப்படியே உட்கார்ந்து விடாதே. கஷ்டம் அதிகமாக வருகிறது என்றால் அதைவிட நல்லது வந்து கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். மகிழ்ச்சியாக இரு. நிம்மதியாக இரு. எதற்குமே கலங்காதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என் அன்பு குழந்தையே, வாழ்வில் நிறைய இழந்து விட்டாயா? இழந்ததை எண்ணி எண்ணி வருந்தி கொண்டிருக்கிறாயா? கவலைப்படாதே என் கண்மணியே. இதோ பறிபோன உன் வாழ்வை உன்னிடம் சேர்க்கவே உன் அப்பா வந்திருக்கிறேன். கண்மணியே, ஒன்றை மனதில் நிறுத்திக்கொள். வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைத்து விடுவதில்லை. ஒன்றை அடையும் பொழுது மற்றொன்றை இழந்துதான் ஆக வேண்டும். அதே போல ஒன்றை இழக்கும் பொழுது அதைவிட பல மடங்கு பெரியதாக பெறப்போகிறாய் என்பதை புரிந்து கொள். இழந்ததை நினைத்து வருந்தி வருந்தி ஏங்கி ஏங்கி இருப்பதையும் இழந்து விடாமல் பார்த்துக்கொள் என் குழந்தையே. ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள் என் குழந்தையே. உனக்கானது எதையையும் நீ இழக்கவே மாட்டாய். உன்னை இழக்கும்படி நான் செய்துவிடவும் மாட்டேன்.
என் பிரியமான கண்மணியே, அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ நினைக்கும் வேளையில், மனம் வருந்தும் வேளையில், என்னுடைய கரம் உன்னை நோக்கி வரும். அதை இறுக்கமாக பற்றிக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று படைக்கப்பட்டது சர்வ நிச்சயமாய் அது உன்னிடமே வந்து சேரும். உனக்கானது எதையையும் யாராலும் எவராலும் தட்டி பறிக்கவே முடியாது. உனக்கு என்று இருப்பது எத்தனை தடைகள் வந்தாலும் 7 கடல் தாண்டினாலும் உன்னிடமே வந்து சேரும். அதேபோல உனக்கு இல்லாத ஒன்று உன்னிடம் நிலைத்து இருப்பதும் இல்லை. உனக்கு என்று வாய்க்கப்பட்டதை உன்னிடம் இருந்து எவராலும் பறித்து செல்லவும் முடியாது, தட்டி பறிக்கவும் முடியாது குழந்தையே. எப்படியானும் எந்த சூழ்நிலையிலாலும் அது உன்னிடமே திரும்ப வந்து சேர்ந்தே தீரும். அப்படியும் இழந்துவிட்டதாய் உன் மனம் வேதனைப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ, நீ இழந்ததை விட 100 மடங்கு பல மாற்றத்தை, பல அற்புதத்தை, பல அதிசயத்தை உனக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே. இதுதான் என் உலகம், இதுதான் எனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை, இதுதான் என் வாழ்வு என்று ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுதுதான், அப்பொழுதுதான் மனது நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் குழந்தையே. உன் சாயப்பா என் பிரியமான கண்மணிக்கு கொடுக்க நினைப்பது நீ இழந்ததை விட, நீ எதிர்பார்ப்பதை விட 100 மடங்கு பெரியதாகவே இருக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அவசரப்படாதே என் குழந்தையே, பொறுமையாக இரு. நேரம் வரும் பொழுது, உனக்கான காலம் கழியும் பொழுது, உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். வாய்ப்பு வரும் பொழுது தவறாமல் பற்றிக்கொள். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வு மகிழ்ச்சியுறும், சிறப்படையும், வெற்றியாகும், ஜெயமாகும். நீ இழந்ததையெல்லாம் உன் கரம் சேர்க்கும் காலம் வந்துவிட்டது. இனி எல்லாமே உனக்கு வசமாகும். அனைத்தையும் உனக்காகவே நான் நடத்தி காட்டுவேன். இதுதான் உன் சாயப்பாவின் தர்மம். நம்பிக்கையோடு செயல்படு. யாரிடத்தில் இரக்கம் அதிகமாக இருக்கிறதோ அவரிடத்தில் கடவுள் நிச்சயமாக இருப்பார். பழகி பின் பலனை பெற்றவுடன் அதன் பிறகு விலக 1000 காரணத்தை தேடும் உலகம் இது. சற்று ஜாக்கிரதையாகவே இரு என் குழந்தையே. பிறரால் கற்றுக் கொடுக்கவே முடியாத, எளிதில் கற்றுக்கொள்ளவே முடியாத மிக முக்கியமான ஒன்று மௌனம் ஒன்றுதான். அந்த மௌனத்தை நீ பின்பற்றிக் கொண்டே இரு. எப்பொழுதும், எந்த இடத்திலும், எல்லா நேரத்திலும். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை அழகாகும். எதை செய்வதற்கு முன்னாலும், எதை பேசுவதற்கு முன்னாலும் ஒரு முறை பேசு. அதை பேசுவதற்கு முன் 2 முறை யோசித்து பின் பேசு. எதுவுமே சில காலம்தான். ஆசைப்படுவதை, பேராசைப்படுவதை மறந்துவிடு என் குழந்தையே. நீ ஆசைப்பட்டதை மட்டும் மறந்து விடாதே. வெற்றி என்பது அனைவருக்கும் மிக சுலபமாக கிடைக்க விடுவதில்லை. ஆனால் வெற்றி பெறுவதற்கான தகுதி எல்லோருக்குமே மிக எளிதாக கிடைக்கும். வாய்ப்பும் கிடைக்கும். அதை எப்படி பக்குவமாக சமயோஜித புத்தியாக பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் வெற்றி அடங்கியிருக்கிறது. உன்னை யாராலும் தோற்கடிக்கவே முடியாது. நீ உன் சாயப்பாவின் பிள்ளை அல்லவா? உன்னுடைய நம்பிக்கையை தோற்கடிக்காமல் பார்த்துக்கொள். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எப்பொழுதுமே உனக்கு வரும் சுமைகளைக் கண்டு பயந்து விடாதே. சிந்தனை செய்து கொண்டே இரு. என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி யோசித்து கொண்டே இரு. யார் என்ன பேசினாலும் அதை துளி கூட காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு. உன்னை மட்டும் எப்பொழுதும் நம்பு. உன்னை நம்பு, உன் மனதை நம்பு. உன் சாயப்பா மீது முழு நம்பிக்கை வை. நான் விழாமல் வாழ்ந்துவிட்டேன் என்பது பெருமையல்ல, வெற்றியும் அல்ல. விழுந்தாலும் எப்படி தன்னம்பிக்கையோடு எழுந்து அந்த வெற்றியை பிடித்தேன் என்பதுதான் வாழ்க்கையின் சூட்சமமே அடங்கி இருக்கிறது குழந்தையே. எனவே விழுந்துவிட்டால் துவண்டு விடாமல்
அப்படியே உட்கார்ந்தும் விடாமல் கண்ணீர் சிந்தாமல் வாழ்க்கையே போய்விட்டது என்று எண்ணாமல் எழுந்து கம்பீரமாக வீர நடைப்போடு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே வருவேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை கைதூக்கி நல்ல வழியில் உன்னை அனுப்பி வைப்பேன். உன் அருகிலேயே நானும் வந்து கொண்டே இருப்பேன். உன் இலக்கை அடைய நான் என்ன வேலைகளெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையை நான் செய்து கொண்டே இருப்பேன். என் பிரியமான குழந்தைக்காக. இந்த வாழ்க்கை ஒரே முறைதான். அதுவும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கை கிடைத்திருப்பதும் இந்த ஒரு முறைதான். அதை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழ கற்றுக்கொள். பொறுமை ஒருபோதும் தோற்றதே இல்லை. அதேபோல் பொறாமை ஒருபோதும் ஜெயித்ததே இல்லை. நாம் கேட்காமலேயே இத்தனை சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தந்த இறைவன் நாம் கேட்கும் சிலவற்றை தருவதே இல்லை. நமக்கு எப்பொழுது எதை தர வேண்டும், எந்த நேரத்தில் தர வேண்டும் என்பது அவருக்கு, நம்மை படைத்தவருக்கு நன்றாகவே தெரியும். நமக்கு நேரம் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு இருந்து கொண்டே இரு. நேரம் பார்த்து இறைவன் நமக்கு தரும் பொழுது அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான பொக்கிஷத்தை வைத்துக்கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்து அவருக்கு நன்றி சொல்வதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு கடமை. கவலை வந்துவிட்டாலோ, சோதனை வந்துவிட்டாலோ, வேதனை வந்துவிட்டாலோ, வாழ்க்கையில் பிரச்சனைகள் சூழ்ந்து விட்டாலோ உயிரை மாய்த்து கொள்வது என்பது பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாகவும் இருக்காது, முடிவாகவும் இருக்காது. எனவே என் குழந்தையே, சிந்தித்து செயல்படு. தோல்விகளைக் கண்டு அஞ்சாதே, அதை எதிர்த்து நின்று போராடு. உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நான் இருக்கிறேன் குழந்தையே. உனக்கு தைரியமாக வாழ்க்கையில் நடை போட்டு கொண்டே இரு. நம்மை புரிந்து கொள்ளாத இடத்தில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி நம்மை பற்றி புரிய வைப்பதை விட மற்றவர்களின் புரிதல் படி அவர்கள் விருப்பப்படியே புரிந்து கொள்ளட்டும், நினைத்து கொள்ளட்டும் என்று நினைத்து கொண்டு அப்படியே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவதுதான் புத்திசாலித்தனம். தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் நீ சொல்லப்படும் விளக்கம், உன்னை நிரூபிக்க நீ சொல்லும் அந்த வார்த்தை எளிதில் புலப்படாது. உன் வார்த்தையும் அவர்களுக்கு கேட்கவே செய்யாது. அர்த்தமற்றதாகவே இருக்கும். எனவே மற்றவர்களுக்கு நீ நல்லவர் என்று நிரூபிக்க அவசியமே இல்லை. உன் மனதிற்கு நீ நல்லவராக இருந்தாலே போதும். நீ நிச்சயமாக வாழ்வில் ஜெயிப்பாய். குழந்தையே, உன்னுடைய உழைப்பு உண்மையாக இருந்தால் உன்னுடைய உயர்வும் நன்மதிப்பும் செல்வமும் செல்வாக்கும் எல்லாம் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. மகிழ்ச்சியை விட உனக்கு இப்பொழுது மறதிதான் மிக முக்கியமாக தேவையிருக்கிறது. உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ உனக்கு நடந்ததை, கடந்த கால நிகழ்வுகளை முதலில் மறந்துவிடு. அதுதான் உன் மனதிற்கு மிக முக்கியமாக தேவை. நீ மறந்துவிட்டால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். மனம் நிம்மதியாக இருந்தால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானாகவே உன் மனதில் வந்து குடிக்கொண்டுவிடும். நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை, ஒரே ஒரு முறை வாழப்போகும் இந்த வாழ்க்கையை மிக ஆனந்தமாக வாழ்வாய். நான் இருக்கிறேன். உனக்கு வேண்டியதை அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது, அதற்கான பொறுப்பை உன் அப்பா ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது வீணாக பயப்படாதே. தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது குழந்தையே. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது. உன் சாயப்பா சொல்கிறேன். இதுதான் உன் சத்திய வாக்கும் கூட. என்னுடைய வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. நான் கூறியது அனைத்தும் சர்வ நிச்சயமாக நடக்கும். நீ கவலைப்பட்ட விஷயம் ஒரு அதிசயத்தில் மகிழ்ச்சியாக மாறும். இதை முழுவதுமாக கேட்டுப்பார். உனக்கு அப்பொழுது புரியும். நீ எதிர்பார்த்து ஏங்கி நமக்கு இது நடந்து விடாதா என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, நீ எதிர்பார்க்காததை கொடுப்பதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. இக்கட்டான சூழ்நிலையில் உன் அருகில் இருப்பவர்களும்
மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் உனக்கு தோள் கொடுப்பவர்களையும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் மறந்து விடாதே. அவர்களுக்கு தக்க மரியாதையை செய்து கொண்டே இரு. உன்னை யாராவது இழிவாக பேசினாலோ உன்னை கீழ்த்தனமாக பார்த்தாலோ முதலில் நீ நம்ப வேண்டியது யாரை தெரியுமா? உன்னை நம்பு, உன் மனதை நம்பு, உன்னை மட்டுமே நம்பிக்கொண்டிரு. எதற்குமே மனம் தளர்ந்து விடாதே. குற்றம் காண்பதையே தொழிலாக வைத்திருப்பவர்கள் சொல்வதை கேட்டு அவர்களுடைய சொற்களை கேட்டு மனம் வருந்தினால் நீ வாழ்க்கையில் என்ன ஒரு அடியையும் எடுத்து வைக்கவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் உன் மனம் காயப்பட வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக வைத்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ அவர்களுடைய பேச்சை கேட்டு மனம் ததும்பி வெதும்பி என்ன செய்வது ஏது செய்வது என்று நீ அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன்னால் வாழ்க்கையில் எந்த அடியையும் எடுத்துக்கூட வைக்கவே முடியாது. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கவலையை விடு, நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். எப்பொழுதும் நான் இதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இரு, நல்ல சிந்தனைகளோடு இரு. நீ கவலைப்பட்ட விஷயம் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மகிழ்ச்சியாக மாற்றவே நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. நீ அன்பாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, அதை புரிந்து கொள்பவர்களிடம் மட்டுமே அந்த அன்பையும் கோபத்தையும் காட்டு. அப்பொழுதுதான் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் உன் அன்பையும் கோபத்தையும் உன் பாசத்தையும் வெறுப்பையும் உன்னை யாரென்றே புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ காட்டினால் உன்மேல் அவர்கள் வெறுப்பு தான் அதிகமாகுமே தவிர உன் மீது எதுவுமே வரவே வராது. அது மட்டுமல்லாமல் எந்த மாற்றமும் நிகழவும் நிகழாது. உன்னுடைய அன்பையும் கோபத்தையும் நீ தவறான இடத்தில் காட்டினால் நீதான் மீண்டும் விமர்சிக்கப்படுவாய் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் கெட்ட காரியங்களின் பலன்கள் உனக்கு உடல் நோயாகவோ அல்லது மன நிம்மதி இல்லாமலோ அல்லது துன்பமாகவே உன் வாழ்க்கையில் உருவெடுத்து உன்னை வாட்டி வதைக்கும். நீ தெரியாமல் செய்த தவறாக இருந்தாலும் சரி, தெரிந்தே செய்த தவறாக இருந்தாலும் சரி, உன்னை வாட்டி வதைக்கத்தான் செய்யும். உன்னுடைய தண்டனை காலம் முடியும் வரை அனைத்தையும் சகித்து கொண்டுதான் வாழ வேண்டும். தண்டனை காலம் என்று நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா? உன்னுடைய கர்ம வினைகள்தான் நான் தண்டனை காலம் என்று உணர்த்தி கொண்டிருக்கிறேன். உன் தண்டனையை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். உனக்காக வேறு யாரும் உன் தண்டனையை அனுபவிக்கவே முடியாது. ஏனென்றால் நீ செய்ததுதானே நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும். அதுவரை சகித்து கொண்டிரு. அனைத்தையும் சகித்து கொண்டிருந்தால்தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் அடங்கியிருக்கும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியும் அடைவாய். அனைத்தையும் சகித்து கொள்வதற்கும் அனைத்தையும் பொறுத்து கொண்டு போவதற்கும் அதற்கான சக்தியை நீ இறைவனிடம் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள். உன்னை நிச்சயமாக இறைவன் கரை சேர்ப்பார். அது அவருடைய வேலை. நீ அதற்காக எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டே இருக்காதே. நீ கவலைப்பட்ட விஷயம் மகிழ்ச்சியாக மாறும். இதை முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாயல்லவா? உன்னுடைய விஷயம், கவலைப்படும் விஷயம், மனவேதனைப்படும் விஷயம் மகிழ்ச்சியாக மாறும் இதன் முடிவில். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கோ துன்பமோ நெருங்கும்படி நான் உன்னை விடவே மாட்டேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு நீ செல்லும் வழியில் சென்று கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும். அது வேறு எங்கும் போகும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பித்து அதை செயல்படுத்து. வெற்றி உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக. செயலை செய்வதற்கு முன்பே இதை செய்யலாமா, செய்தால் வெற்றி அடையுமா என்ற குழப்பத்துடனே ஆரம்பித்தால் அது நிச்சயமாக தோல்வியில்தான் முடியும். இதுதான் வாழ்க்கையும் வெற்றியின் ரகசியம். பிறந்தது
வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கே என்று நினைத்துக்கொள், தோல்வியுற அல்ல. அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் தழுவினாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிக தடையே என்று நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு நகர்ந்து கொண்டே இரு. உன் தடைகளெல்லாம் தகர்த்து எறிந்தே விடும் உன்னுடைய நம்பிக்கை. எந்தெந்த பொருள்களிலெல்லாம் மனமானது விலகி இருக்கிறதோ அந்த பொருள்களால் நமக்கு துன்பமே கிடையாது. இதுதான் மிகப்பெரிய ரகசியம். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது. கடமையை செய்தல் வெற்றி, கடமைக்கே ஒரு செயலை செய்தால் அதுதான் தோல்வி. நீ எப்படி நடக்கிறாய் என்பது முக்கியமல்ல. மெதுவாக மிதந்தாலும் சரி, வேகமாக விரைந்தாலும் சரி, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் மீது முன்னோக்கியே இருந்தால் நீ எடுத்து வைக்கும் அடி எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது உன் இலக்கை தான் சென்றடையும். வேறு எங்கும் செல்லவே செல்லாது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறக்காமல் உன் அடியை நம்பிக்கையோடு எடுத்து வை. நம்மால் இதை செய்ய முடியும் என்று முழுவதுமாக நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று முழுவதுமாக நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை நிச்சயமாக கண்டறியும்.